இந்த 5 ரூபா வாழைப்பழத்தினால இன்னைக்கு 5 வயசு குழந்தை உயிரோடு இல்லைன்னு சொன்னா நம்புவீங்களா? ஈரோட்ல அப்படிப்பட்ட ஒரு சோகமான விஷயம் தான் நடந்திருக்கு. இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. ஸோ தயவு செஞ்சு ஃபுல்லா பாருங்க. பிளஸ் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொரு ஷேரும் ஒரு குழந்தையோட உயிரை காப்பாத்துறதுக்கு காரணமா இருக்கலாம். இந்த வாழைப்பழம் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு உணவுப் பொருள் தான். ஆனா குழந்தைங்களுக்கு அதை சாப்பிட கொடுக்குறப்போ ரொம்பவே கவனமா இருக்கணும். ஈரோட்ல இருக்கக்கூடிய இந்த 5 வயசு குழந்தை சாய்ச்சரன் பார்த்தீங்கன்னா இங்க பாட்டி வீட்டில் இருந்தப்போ மொந்த வாழைப்பழத்தை எடுத்து சாப்பிட்டுருக்கான். அப்படி சாப்பிட்றப்போ அது உணவு குழாயில போய் சிக்கிக்குச்சு. அதனால மூச்சு விட முடியல. உடனே இங்க பாட்டி உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஆனா கூட்டிட்டு போனா டாக்டர் வர வழியிலேயே குழந்தை இறந்துருச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் ஒரு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. பட் ஆனா இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் ஆஸ் அ பேரண்டா? நீங்க அந்த இடத்துல இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு டாக்டர் அட்வைஸ் பண்ற 2 ஸ்டெப் பார்த்தீங்கன்னா பேக் ஸ்லாப்ஸ். அதாவது குழந்தைய நீங்க அப்படி குப்பரை படுக்க வச்சு காலை குப்பரை படுக்க வச்சுட்டு நீங்க வந்து முதுகுல ஒரு 5 ஸ்லாப் தட்டலாம். ஸோ அப்படி தட்டுறப்போ அந்த ப்ரெஷர்னால உணவு குழாயில அடைச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த உணவு பொருள் அந்த ஃபாரின் பாடி வெளியே வந்துடும். அப்படியே வெளியே வரல அப்படின்னா நேரா படுக்க வச்சு செஸ்ட்ல 2 நிப்பிளுக்கு நடுவில் கை வச்சு சிபிஆர் பண்ற மாதிரி நீங்க ப்ரெஷ் பண்றப்போ அந்த ஒரு ஏர் ப்ரெஷர்னால லங்ஸ்ல இருந்து வரக்கூடிய அந்த ஏர் ரிலீஸ் ஆகிற அந்த ஃபோர்ஸ்ல அந்த தொண்டையில அடைச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த ஃபாரின் பாடி வெளியே வந்துடும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சிம்பிள் ஸ்டெப்ஸ் மூலமா நம்ம ஒரு குழந்தையோட உயிரையே காப்பாற்றலாம். ஸோ எவ்வளவு முடியுமோ அவ்வளோ பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜிகே பேட்சை ஃபாலோ பண்ணிக்கிங்க.